அனைவருக்கும் வணக்கம். நான் தேர்ந்தெடுத்து ஜோதிடர் மணியரசு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்ன சார் அப்படின்னா, பொதுமக்களை ரொம்ப குழப்புறது, ஜோதிடர்களையும் ரொம்ப குழப்புறது, ஜோதிடம் கத்துக்கிறவங்களை ரொம்ப குழப்புறது. அது என்ன சார்? திதி சூன்யம். நம்ம எந்த ஜோதிடரும் குறை சொல்ல விரும்பல. அவங்கவுங்க மெத்தட் அவங்கவுங்க பார்க்குறாங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தின் கருத்து. நானும் 13 வருஷமா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். திதி சூன்யம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையா, இருந்தால் அது எங்கே வேலை செய்யுது அதை தெரிஞ்சுக்கணும். திதி சூன்யம் எங்கே வேலை செய்யுது? ஜாதகத்தில் வேலை செய்யுதா? உதாரணமா ஒரு தனுசு லக்னத்தை வச்சுக்குவோம். அவர் பிரதம திதியில பிறந்துட்டார். அவருக்கு மகரமும் துலாமும் திதி சூன்யம், 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் திதி சூன்யம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இதில் குடும்ப வாழ்க்கை அமையாத சொல்கிறீங்களா? இவருக்கு பணமே வராதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ பணம் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் பணம் வருது? நிறைய குழப்பங்க இருக்கு. சரி, இதே தனுசு லக்னத்துக்கு பஞ்சமி திதியில் அவர் பிறந்துட்டார். 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் திதி சூன்யம். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? திருமணமே ஆகாதுங்கிறீங்களா, இல்லை தொழிலே அமையாதுங்கிறீங்களா? அப்போ அமைஞ்சிருக்குல்ல, நிறைய பேருக்கு தொழில் அமையுது, நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை, 5-6 பிள்ளை பெற்றிருக்கா. அப்போ அந்த அந்த இடங்களில் உங்கள் திதி சூன்யம் ஏன் வேலை செய்யணும்? அப்போ திதி சூன்யம் எங்கே பார்க்கணும்? திதி சூன்யம் வார பாருங்க, திதி சூன்யம், வார சூன்யம், மாத சூன்யம், இப்படி சூன்யங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. சூன்யம், தியாஜ்யம், இந்த மாதிரி செய்யக்கூடாத நாட்கள் அப்படின்னு இது பேர். இது முகூர்த்தத்துக்கு தான் பயன்படுத்தணும். எங்கே பயன்படுத்தணும்? மிதுன ராசிக்காரங்க பஞ்சமி திதி அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் சார்? அன்னைக்கு உங்களுடைய மிதுனமும் கன்னியும் திதி சூன்யத்தில் மாட்டிக்கொள்ளும். திதி சூன்யம்னா இருட்டுன்னு பேர். ஒரு இன்வால்வ் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். சந்திராஷ்டமத்தோட இணையதான்னு வச்சுக்கோங்க. அப்போ திதி சூன்யம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் அன்னைக்கு திதி சூன்யம். அப்போ மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க பஞ்சமி திதியில் திருமணம் பண்ணாதீங்க, ஒரு பெரிய நல்ல காரியத்தை பண்ணாதீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் விஷயம். சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். திதியை வைத்து செல்வத்தை சொல்லுன்னு தான் சொன்னான். திதியை வைத்து செல்வத்தை சொல்லு. அப்ப இதே மிதுன ராசிக்காரங்க பஞ்சமி திதி அன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மேச ராசிக்காரங்க சஷ்டி திதி அன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க நவமி திதி, தசமி திதி அன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. இவ்வளவுதான். பெரிய பணத்தை கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பெரிய பணத்தை கொடுத்து போட்டு முடிக்கக்கூடாது. இவ்வளவுதான் சொன்னாங்க. அப்ப திதி சூன்யத்தை எங்க பார்க்கணும்னா கோச்சாரத்துல தான் பார்க்கணும். அதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதான் பார்க்கணும். நாம என்ன பண்றோம்? லக்னத்துக்கு பார்க்குறோம், ராசிக்கு பார்க்குறோம், நிறைய பார்த்து நம்மளும் குழம்பி வரக்கூடிய கிளை என்று குறைக்கிறோம். அப்போ திதி சூன்யம் எங்கே வேலை செய்யும்னா கோச்சாரத்தில் தான் வேலை செய்யுது. உங்கள் ராசி எதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ராசி திதி சூன்யமாக வரும் நாளில் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. இவ்வளவுதான் அந்த திதி சூன்யம் சொல்லுது. அடுத்து இன்னொரு குழப்பக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், முடக்கு. அது என்ன சார் முடக்கு? இந்த முடக்கு எங்கே இருக்கு? இதை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா 21 தோஷங்கள் கொடுத்துருப்பாங்க. முகூர்த்த நிர்ணய விதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உல்கா, பூகம்பம், கிரகண ராசிகள், சூரியன் விட்ட ராசி, உஷ்ணகடிகை, பிசகடிகை, இப்படி மாந்தி உதயம், ஏகார்கலம், லாடம், இப்படின்னு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த 21 தோஷங்கள்ல லாட தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கும். அதுக்கு பேர் தான் முடக்கு. லாட தோஷம்னா என்ன சார்? சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை எண்ணி அதை பூராடம் முதல் எண்ணி போட வரக்கூடிய இடம், வரக்கூடிய ராசி லாட ராசி. அதாவது நீங்க சொல்லக்கூடிய முடக்கு ராசி. இது என்ன சார் பண்ணும்? ஒண்ணுமே பண்ணாது. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. இது முகூர்த்தம் தான். 21 தோஷத்தில் இது ஒரு தோஷம். இந்த ஒரு தோஷம் என்ன பண்ணும்? நம்ம என்ன பண்றோம்? இதை தூக்கிட்டு வந்து ஜாதகத்துக்குள்ள போட்டு இருக்கவங்களை பூரா குழப்பிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு எனக்கு எடுத்துக்கோம். எனக்கு 7ஆம் இடம் முடக்கு. அப்போ திருமணம் ஆகக்கூடாதா சார்? அற்புதமாக திருமணம் ஆச்சு, அற்புதமான மனைவி, நண்பர் ஒருத்தர் இருக்கார், 5ஆம் இடம் முடக்கு, 4 குழந்தை பெற்றிருக்கார். இன்னொரு நண்பருக்கு 3ஆம் இடம் முடக்கு, 3 சகோதரர்கள் கூட இருக்காங்க. நீங்க இதை கேட்டோம்னா வீரியத்தை குறைக்கும் அப்படிம்பீங்க. அவனுக்கு 2 குழந்தை இருக்கு, தகவல் தொடர்பை குறைக்கும், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். மாற்றி 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 சொல்லி 21 முகூர்த்த விதிகளில் ஒரு விதி இதை தூக்கி என்ன பண்ணுறோம்? திதிசூன்யம் ஒரு விஷயத்தை போடுறோம், முடக்குன்னு ஒரு விஷயத்தை போட்டு
இதுக்கு நிறைய பரிகாரங்களை வேற சொல்லி நடந்திருந்தா சந்தோஷம். ஆனா பெரும்பாலும் நடக்கலைங்கிற தகவல் தான் எனக்கு வருது. சரி, இதுக்கெல்லாம் இதெல்லாம் விடுங்க, இந்த லாடத்தை எடுத்துக்கோ. இதெல்லாம் முடிச்சது 21 விதிகளை முடிச்சுட்டு கடைசியா ஒரு விதி சொல்லுவாங்க. லக்னத்தை குரு பார்க்க சகல தோஷ நிவர்த்தி, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குரு பார்க்குற மாதிரி லக்னத்தை அமைச்சிட்டாலே சகல தோஷ நிவர்த்தி முடிச்சுட்டான். நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் விட்டுட்டு அந்த லாடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை எடுத்து அதை முடக்கு என்று சொல்லி நிறைய குழப்பத்தை இருக்குங்க. இது யாரையும் நம்ம குறை சொல்ற பதிவு அல்ல. முடக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. 21 முகூர்த்த விதிகளில் இது ஒரு விதி. இந்த சூரியனை வச்சு எடுக்கக்கூடிய விதி. இதே மாதிரி உல்கா, பூகம்பம் இதெல்லாம் சூரியன் நட்சத்திரத்தை தான் எடுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் தெரியல. பொதுமக்கள் எல்லாருக்கும் எளிமையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை 2.5 நாளுக்கு வச்சுக்கிட்டு மக்கள் படுற பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்படாதீங்க. சந்திராஷ்டமம்னா என்ன? உங்கள் ராசிக்கு சந்திரன் 8வது ராசியில் வருவது சந்திராஷ்டமம். அந்த 8வது ராசியில அந்த குறிப்பிட்ட பாதம் மட்டும்தான் சந்திராஷ்டமா இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல போறோம். சிம்பிளா முடிச்சுக்குவோம், ரொம்ப குழப்பிக்க வேணாம். நம்ம அஸ்வினியை எடுத்துக்குவோம். ஒரு நட்சத்திரத்தை 4 பாதங்களாக பிரிச்சிருக்காங்க. முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிரிச்சுட்டாங்க. இங்க அஸ்வினி 1ஆம் பாதம் எடுத்துக்குவோம். அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கு 8வது ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விசாகம் 4ஆம் பாதம் மட்டும்தான் சந்திராஷ்டம பாதம். அனுசம் 1ஆம் பாதம் வந்து அங்க சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. விசாகம் 4ஆம் பாதம் எவ்வளவு நேரம் சார் இருக்கும்? 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்ன சார் பண்ணக்கூடாது? பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவ்வளவுதான். அது இந்த 6 மணி நேரம் தான். நீங்க 2.25 நாளைக்கு சந்திராஷ்டமத்தை வச்சு கல்யாணத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் போட்டு பாடா படுத்துறீங்க. அப்படி படுத்துக்க வேணாம், குழம்பிக்க வேணாம். அதுக்காகத்தான் இந்த பதிவு. எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், உங்கள் ராசியின் 8வது ராசி சந்திராஷ்டம ராசி. ஓகே சார். இப்ப அஸ்வினி 1க்கு விசாகம் 4ன்னு சொல்லிட்டீங்க. கிருத்திகை 1 மேசராசி. அதுக்கு எது? கேட்டை 4ஆம் பாதம் மட்டும் தான் சந்திராஷ்டமம். மூலம் 1 வந்தா சந்திராஷ்டமம் கிடையாது. விசாகம் 4 சந்திராஷ்டமம் கிடையாது. அப்ப கேட்டை 4 மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப கேட்டை 3 வரைக்குமே சந்திராஷ்டமம் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? 2.25 நாளைக்கு எடுத்துக்கிட்டு நிறைய குழப்பிக்கிறீங்க. அது எந்த செயல் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, நிறைய குழப்பம். சரி, சந்திராஷ்டமத்துக்கு பரிகாரம் இருக்கா சார்? இருக்கு. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போகலாம், ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போகலாம், இதை தானமாகவும் கொடுக்கலாம். இவ்வளவுதான். இந்த 2 போதும். வாழைப்பழம் அல்லது ஒரு டம்ளர் பால், இதை குடிச்சிட்டு போகலாம், யாருக்காவது கொடுத்துட்டு போகலாம், இல்லை கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணிட்டு போகலாம். இவ்வளவுதான் சந்திராஷ்டமத்துக்கான ரூல். கனவுகள் நம்மகிட்ட வர்ற ஜாதகத்தில் பெரும்பாலும் கனவுகள் அப்படிங்கிற விஷயம் தான் நிறைய இருக்கும். இந்த கனவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். கனவு யாருக்கு சார் வரும்? லக்னத்தில் சூரியன் இருந்தால் கண்டிப்பா கனவு வரும், முடி கொட்டும். இது தனுசு, சிம்மம், மேசமா இருந்தா கன்ஃபார்மா முடி கொட்டும். அவங்க கவலையே அதான் பெரிய கவலையா இருக்கும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் கசனா கோதுமை தானம் பண்ணுங்க, கோதுமையை தலையை சுற்றி ஆத்துல கொண்டு போய் போடுங்க. இதே பரிகாரம். இப்போ நம்ம கனவுக்கு வருவோம். அப்ப சூரியன் லக்னத்தில் இருந்தால் கனவு வரும். லக்னாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் கனவு வரும். இந்த 12ஆம் பாவத்தில் உள்ள லக்னாதிபதியை சூரியன் பார்த்தாலோ சூரியன் சேர்ந்தாலோ கனவுகள் தொடர்ந்து வரும். ராகு இருந்தால் ரத்தம் சம்பந்தப்பட்ட கனவு வரும், பாம்பு அடிக்கடி கனவு தென்படும். மாந்தி இருந்தால் மரணம் சம்பந்தப்பட்ட கனவு வரும், பயம் இருக்கும். பயம் 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 தொட்டதுக்கெல்லாம் பயம். அப்படின்னா இந்த 12ஆம் பாவத்தோட லக்னாதிபதி ராகு, மாந்தி, சனி தொடர்பு கூட அதே மாதிரி தான். இந்த ராகு மாந்தி பயங்கரமான தொந்தரவை குறிக்கிறது. இது ஏன் சார் வருது அப்படின்னா முன்ஜென்ம தொடர்பு. 12ஆம் பாவம் தான் பிதுர் பாவம், பிதுர் தோஷ பாவம் சொல்லுவோம். அப்ப ராமேஸ்வரம் போறது, அக்னி தீர்த்தத்தில் குளிக்கிறது, 22 தீர்த்தம் நீராடுறது, இதுதான் இவங்களுக்கு பரிகாரமாக அமையும். இதை தாண்டி ஏதாவது பரிகாரம் இருக்குன்னா பூஜைகள் செய்யலாம். மாந்தி பூஜை, பிரேத தோஷ பூஜை, இந்த மாதிரி நிறைய பூஜைகள் இருக்கு. ராகுகேது பூஜை, இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக பண்ணிட்டு இவங்க தாயத்து போட்டுக்கலாம். இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கருப்பசாமி, ஒரு பத்திரகாளியம்மன் குறி சொல்றவங்க, இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு தாயத்தை அணிந்து கொள்வது நல்லது. பயம் யாருக்கு வரும்? ராசி, நவாம்சம், திரேகாலம், துவதசம், 4 சக்கரங்களை பார்க்கணும். இதுக்கு இந்த 4 சக்கரங்கள்ல சந்திரன் தனியா இருந்தாலே பயப்படுவாங்க. சந்திரன் தனியா என்ன சார் அப்படின்னா, இந்த சந்திரன் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும்.
தனியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பயம் வந்துடும். தனித்த சந்திரன் இயங்காது. சந்திரன் மட்டும், எந்த கிரகமே அப்படித்தான். தனித்த சந்திரன் இயங்காது. அந்த சந்திரன் இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். மன ரீதியாக என்னன்னா, அது பாடு போட்டு லைஃப் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். இந்த சந்திரனோடு மாந்தி சேர்ந்தால் பயம். இந்த மாந்திக்கு ஏதாவது ஒரு கிரகத்தோடு தொடர்பு பண்ணணும். தனித்த சந்திரன் மாந்தியோடு சேர்ந்திருந்தா கண்டிப்பா நம்ம இதை பேய் பிடிச்ச ஜாதகம்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு சைக்கிக் அட்டாக், எனக்கு ஒரு ஜாதகம் வருது, சந்திரன் மாந்தி சேர்க்க, அந்த பொண்ணு சம்மந்தமே நம்ம அதான் பேசிக்கிட்டு இருக்கு. 2.5 வருஷமா இருக்கு. என்ன பரிகாரம்? பூஜை புனஸ்காரம் தான் பரிகாரம். இந்த இடத்துல பூஜை புனஸ்காரம் தப்பு சார் அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா எதையுமே அனுபவிக்காத வரைக்கும் அது தெரியாது. நெருப்புன்னு தெரியும். அந்த நெருப்பு சொல்லணும், ஒன்று பக்கத்தில் வைக்கணும், விரல விட்டு பார்க்கணும். நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் தைரியமாக சொல்றேன். அனுபவிக்காங்க உங்கள் கமெண்ட் சொல்லணும், ஒன்றும் தவறு கிடையாது. அனுபவம் தானே எல்லாமே வாழ்க்கை. நான் ஒரு காலத்தில் ஜோசியம் பொய்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ ஜோசியத்துக்குள்ள வந்திருக்கேன்னா கிரகங்கள் இழுத்து கொண்டாந்துருக்கு. அது மாதிரி இந்த சந்திரன் மாந்தி தனியாக இருந்தால் பயம். இதுக்கு என்ன சார் பரிகாரம்னா பிரேத தோஷ பரிகாரம். இதை யார் சார் பண்ணுறாங்கன்னா கேரளாவில் பண்ணுறாங்க. மாந்தி தோஷம் சொல்லுவாங்க. கேரளாவில் பிரேத தோஷம் பரிகாரம் உண்டு, பூஜைகள் உண்டு. இந்த குட்டி சாத்தா வச்சு அது பண்ணி இது பண்ணி ஆவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான். அப்போ இந்த இடத்துல இதுதான் வழி, வேற வழி இல்லை. சிம்பிளான பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்கு. சேவல் எடுத்து வர்றது, ஒரு கருப்பசாமியோட சேவை எடுத்து வருது, ஒரு அம்மன் கோயில சேவை எடுத்து வேண்டிக்கிறது, இதெல்லாம் ஒரு பரிகாரம். இருந்தாலும் இந்த 5ஆம் பாவம் கிடக்கூடாது. இந்த சந்திரன் மாந்தியோட சேர்ந்து எந்த கிரக தொடர்புலாம் இருக்கக்கூடாது. இது இருந்தா பயம் வந்து ஒட்டிக்கொள்ளும். நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டேன், அதனால தான் சொல்றேன். இந்த சந்திரன் மாந்தி தொடர்பு இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு தாயத்து உடம்புல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.